அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு முதல் பருவம் முதல் அலகு ஆற்றங்கரை அரசுகள். இதில் பகுதி 2 நம்ம பார்க்க போகிறோம். பகுதி 2ல் குறுநில மன்னர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சங்ககால நிர்வாக பொருளாதார சமூக நிலைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது பல்லவர்கள். பண்டைய பல்லவ மரபினரில் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க. இவங்க பாலாற்றுங்கரையில் ஆட்சி செய்தனர். இவங்க ஆண்ட பகுதிக்கு தொண்டை மண்டலம் என அழைக்கப்பட்டது. தொண்டை மண்டலம் இப்போ இருக்கிற தமிழகத்தில் வடகிழக்கில் அமைந்துள்ளது. முற்கால பல்லவ மரபை நிறுவியவர்கள் யார்னா சிவஸ்கந்தவர்ம பல்லவன். இவர் தொண்டை மண்டலத்தை ஒன்று சேர்த்து ஆட்சி செய்தார். அக்காலத்தில் சிறந்த பல்லவ மன்னர்கள் யார் யார் அப்படின்னா சிவஸ்கந்தவர்மன், விஷ்ணுகோபன். அடுத்தது ஆரம்பித்தது பிற்கால பல்லவ மரபு. அவர் இது சிம்ம விஷ்ணுன்ற ஒரு அரசரோட ஆட்சியிலிருந்து துவங்கியது. இதில் மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் பிற்கால பல்லவர்களில் சிறந்த அரசர்களாக இருந்தாங்க. மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் குடைவரை கோயில்களையும் ஒற்றைக்கால் ரதங்களையும் அமைத்தது பல்லவர்களுடைய மிக பெரும் சாதனைகள் ஆகும். இந்த படத்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? போன 3ஆம் வகுப்பில் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் மகாபலிபுரம் சொல்லி சென்னைக்கு அருகில் உள்ள மகாபலிபுரம்ன்றதை நம்ம பார்த்தோமா இல்லையா? அதில் வராக குடைவரை கோயில், புலி குகை, பஞ்ச பாண்டவ ரதம், ஒற்றைக்கல் ரதம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பல்லவர்கள் தான் தோற்றுவித்தாங்க. இது அவங்களுடைய சாதனைகள். இங்கே பாருங்கள், பல்லவர்கள் அவங்களுடைய ஆறு பாலாறு, துறைமுகம் மகாபலிபுரம், தலைநகரம் காஞ்சிபுரம், கொடி நந்தி. பல்லவர்களில் பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மனுடைய மகன் தான் நரசிம்மவர்ம பல்லவன். இவர் மன்னர்களிலேயே சிறப்பு பெற்றவர் இவர் தான். இவர் சிறந்த மல்யுத்த வீரர். அதனால் இவருக்கு பேர் மாமல்லன் என்ற பட்டத்தை பெற்றார். இவருடைய வீரத்தை போற்றும் விதமாக வரலாற்று சிறப்பு பெற்ற துறைமுக நகரமான மகாபலிபுரம் இருக்குது தானே, அது மாமல்லபுரம் இவரோட பேரில் தான் தோற்றுவிக்கப்பட்டது. இதை தெரிஞ்சுக்கோங்க, இது உங்களுக்கு தெரியுமா? விடையளிக்க முயற்சி செய். பல்லவர்களுடைய தலைநகரம் காஞ்சிபுரம். தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலம் எந்த திசையில் அமைந்துள்ளது? தமிழ்நாட்டின் தொண்டை மண்டலம் வடகிழக்கு திசையில் அமைந்துள்ளது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குறுநில மன்னர்கள். இந்த மூவேந்தர்கள் படித்தோமா இல்லையா, அவங்கள தவிர விரிவான நிலத்தை வச்சு ஆட்சி செஞ்சவங்களுக்கு குறுநில மன்னர்கள்னு பேர். இவர்களில் முக்கியமானவங்க பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி, வல்வில் ஓரி. இவங்க கடையேழு வள்ளல்கள்னு சொல்லுவாங்க. இவங்க என்னென்னலாம் சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். பேகன் மயிலுக்கு போர்வை வழங்கினார். அது குளிர்துன்னு நினச்சிட்டு தன்னுடைய போர்வையை அதற்கு போத்தினார். பாரி என்ன பண்ணார்? முல்லைக்கொடி படரத்துக்கு இடம் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தது. அந்த முல்லைக்கொடியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தன்னுடைய தேரையே முல்லைக்கொடிக்காக கொடுத்தாரு. அடுத்தது அதியமான். அதியமான் பார்த்திங்கன்னா நீண்ட நாள் வாழும் நெல்லிக்கனியை அவ்வை உண்டால் தமிழ் வளரும்ன்றதுக்காக அதியமான் நெல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்தது. அடுத்தது வல்வில் ஓரி. அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய நாட்டை வளமிக்க மலைகள், சோலைகள் நிறைந்த தன்னுடைய பகுதியை, செழிப்பான பகுதியை கூத்தாடுபவர்களுக்கு பரிசாக கொடுத்தாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா நெடுமுடிக்காரி. அவர் என்ன பண்ணார்? இரவலர்களுக்கு இவர் தான் கிட்ட யாராவது தனக்கு பொருள் இல்லை, நான் வறுமையில் இருக்கேன்னு சொன்னால் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு பொருளும் பொண்ணும் கொடுத்து உதவி செய்வார்.
அதே மாதிரி இங்கே பாருங்கள், அடுத்தது யாருன்னா நல்லி. நல்லி என்ன பண்ணார் அப்படின்னா, அவரும் தன்னை வந்து பொருள் இல்லைன்னு வந்து கேட்பவர்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் பொன்னும் பொருளும் கொடையாக கொடுத்தாரு. அடுத்தது ஆய். அவர் என்ன பண்ணார், ஒளி படைத்த அதிசய ஆடை வந்து ஒரு நாகதேவதை வந்து ஆய்க்கு கொடுத்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆயின் அரசன் ஆலமரத்துக்கு கீழே உள்ள சிவபெருமானுக்கு அந்த அதிசய ஆடையை கொடுத்தாரு. அதனால தான் இவங்க வந்து கடையேழு வள்ளல்கள்னு சொல்லி சொல்கிறோம். இம்மன்னர்கள் கொடைத்திறன்னா கொடுக்கும் குணமுடையவர்கள், இல்லை என்று சொல்லாமல் எல்லாருக்குமே எல்லா உயிர்களுக்கும் கொடுக்கக்கூடிய குணம் மிக்கவங்களாக இருந்ததுனால தான் இவங்க கடையேழு வள்ளல்கள்னு சொல்கிறோம். ஔவையாருக்கு நெல்லிக்கனியை வழங்கியவர் யார்? ஔவையாருக்கு நெல்லிக்கனியை வழங்கியவர் அதியமான். மயிலுக்கு தமது போர்வையை தந்தவர் யார்? மயிலுக்கு தம் போர்வையை தந்தவர் பேகன். அடுத்தது சங்ககால நிர்வாக நிலை. எப்படி நான் சொன்னேன்னா இல்லையா, நிர்வாகம் அங்கே எப்படி இருந்தது? இப்போ அரசன் சொல்கிறோம். அரசரை எப்படியெல்லாம் கூப்பிடுவாங்கன்னா கோன், வேந்தன், கொற்றவன், இறைன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு அரசும் தனக்கென ஒரு கொடி வச்சுருந்தாங்க, சின்னம் வச்சுருந்தாங்க. நீங்கள் மூவேந்தர்களில் பார்த்தீங்களா இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செங்கோல் வச்சுருந்தாங்க, வாள் வச்சுருந்தாங்க, பறை, வெண்கொற்றை குடை, அதை ஒவ்வொரு அரசர்களும் கிட்டேயும் இருந்தது. அரசர்கள் வந்து திறமையான போர் வீரர்களாக மட்டும் இல்லாமல் சிறந்த படைப்பாளியாகவும் எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கி இருந்தாங்க அரசர்கள். ஒவ்வொரு அரசரும் வந்து போர் வீரத்துலேயும் சிறந்து விளங்கினாங்க, அப்புறம் கலைகள் அத்தனையிலையும் அவங்க சிறந்து விளங்கினாங்க. அரசுரிமை வந்து மரபுரிமையை பின்பற்றியே இருந்தது. அரசுரிமைனா தாத்தா, அப்போ அவங்க தாத்தா என்ன வழியில் பின்பற்றினாங்களோ அதே வழியில் பின்பற்றி மரபுரிமையை பின்பற்றி தான் இருந்தது. அரசனுடைய மூத்த மகன் பட்டத்திற்கு வருவது இயல்பான ஒன்றாக இருந்தது. ஒரு அரசர் இருக்காருன்னா அவருடைய மூத்த மகன் அரசருக்கு அடுத்தது ஆட்சி செய்யக்கூடிய வழக்கம் இருந்தது. அரசர்கள் தங்களது மக்கள் மீது மிகவும் பொறுப்புடையவர்களாக இருந்தார்கள். அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய மக்களுக்கு அக்கறையுடனும் எல்லா நன்மைகளும் செய்தனர். அவங்களுக்கு பொருள், பொன், எல்லா வளத்தையும் குறையில்லாமல் அரசர்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது இல்லாமல் ரொம்ப அக்கறையோடு ஆட்சி செய்தாங்க. அடுத்தது விருந்தோம்பல். விருந்தோம்பல்னால் என்ன? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு வயிறும் மனதும் நிறையிற மாதிரி நம்ம வந்து முகமலர்ச்சியுடன் வந்து உணவு பரிமாறுதல், உணவு வழங்குதல், அதுதான் விருந்தோம்பல் சொல்லுவோம். இந்த சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா விருந்தோம்பல் என்னும் பண்பு மிக முக்கிய இடம். விருந்தினரை வீட்டுக்கு வெளியில் காக்க வச்சுட்டு குடும்ப உறுப்பினர்கள் வந்து வீட்டுக்குள்ளே உணவு வந்து அமிர்தமாக இருந்தாலும் அது ஒரு பாவ செயல்னு சொல்லி நினச்சாங்க. தனக்கு குறைவான உணவு இருந்தாலும் வீட்டுக்கு தேடி வந்திருக்கிற விருந்தினர்களுக்கு நல்ல முகமலர்ச்சியுடன் விருந்து படைத்தல் வந்து சிறந்த குணமாக இருந்தது. விருந்தினருடைய வருகையை அறிவிக்கும் காகத்தை புகழ்ந்து பாடிய புலவர் காக்கை பாடினியார் என்ற பெயரை பெற்றார். இப்போ கூட சொல்லுவாங்க, நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் கேள, வாசலில் காக்கா வந்து கரையுதுன்னா என்ன சொல்லுவாங்க? வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வரப்போகிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காங்க தானே. அதை சொன்னது வந்து புலவர் வந்து காக்கை பாடினியார். விருந்தோம்பல் வந்து பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக இருந்தது என்று புறநானூறு கூறுகிறது. இந்த புறநானூறுன்னு சொல்லி ஒரு நூல் வந்து இந்த விருந்தோம்பல்ன்றது தமிழர்களுடைய பண்பாடு முக்கிய கடமையாகவும் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த புறநானூறு நூலில் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட தமிழர்கள் வந்து நம்ம வந்து யாராவது வீட்டை நோக்கி நம்ம வீட்டுக்கு தேடி வந்தாங்கன்னா அவங்கள முகமலர்ச்சி வாங்கன்னு சொல்கிறோம், தண்ணி கொடுக்குறோம், அப்புறம் அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே நம்ம செய்கிறோமா இல்லையா? அதுதான் வந்து நம்மளுடைய பண்பாடு. அடுத்தது பொருளாதார நிலை. பொருளாதார நிலைன்னு பாருங்கள். இது என்னது பாருங்கள், விவசாயம் வந்து மாடு ஏர் பூட்டி விவசாயம் செய்கிறாங்களா இல்லையா? இதுதான் பொருளாதார வளர்ச்சியினால் சங்க காலத்தில் பல்வேறு கலை மற்றும் தொழில்கள் வளமுற்றி இருந்தன. இந்த பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி ஆக சங்க காலத்தில் வந்து கலை மற்றும் கைத்தொழில்கள் எல்லாமே சிறப்பாக இருந்தது.
அந்த சங்க காலத்தில் வந்து மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. நெல், கரும்பு, வரகு, திணை, சாமை போன்ற பயிர்களை வந்து அவங்க விவசாயம் செஞ்சாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா நெல், கரும்பு முக்கிய பயிர். அதே சமயத்தில் வரகு, திணை, சாமை அதையும் பயிரிட்டாங்க. ஔவையார் வந்து எவ்வளோ அழகாக வந்து பாடியிருக்காங்க, அதை பார்க்கலாமா? வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். வரப்புன்னா அந்த காலத்தில் வந்து விவசாயம், இந்த நிலத்தில் வந்து நல்லா வரப்பு கட்டினா தான் தண்ணி வந்து நல்லா வேகமாக பாயும், தண்ணியினுடைய அளவும் அதிகமாகும். அப்போ நீர் வந்து நிறையா வந்ததுன்னா, அதனுடைய அளவு அதிகமாச்சுன்னா அது எதுக்கு போய் வரும்? நெல்லுக்கு போகும். அப்போ நெல் என்ன ஆகும்? நல்லா வளரும். நெல் வளர்ந்ததுன்னா அங்குள்ள குடிமக்கள் நல்லா வளருவாங்க. குடிமக்கள் நல்லா வளர்ந்தாங்கன்னா அங்கே ஆட்சி வந்து நல்லா இருக்கும். அந்த ஆட்சி நல்லா இருந்ததுன்னா, நீதிநெறி தவறாத ஆட்சி இருந்ததுன்னா அந்த அரசனும் அங்கே நல்ல செழிப்புடன் உயர்வான். இதுதான் இந்த கருத்து. மேற்கண்ட பாடல் வரிகள் மூலம் அரசர்களின் செல்வ செழிப்பு என்பது வேளாண்மை வளர்ச்சி மூலமே ஏற்பட்டது என்பதை ஔவையார் குறிப்பிடுகிறார். அந்த காலத்தில் முக்கியமான தொழில் வந்து வேளாண்மை. அரசனுடைய செல்வ செழிப்பு எதன் மூலமாக வளர்ந்ததுன்னா வேளாண்மை. தெரிந்து கொள்ளலாமா? ஔவையார் வந்து வரப்புயர என்ற வாழ்த்துவதன் மூலம் சங்க காலத்தில் வந்து வேளாண்மைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்களின் நிலை. பெண்கள் வந்து சமுதாயத்தில் வந்து உயர் மதிப்பில் இருந்தாங்க. பெண்கள் சமுதாயத்தில் உயர்ந்த மதிப்பில் இருந்தாங்க. உனக்கு ஒருத்தி என்ற ஒரு தார மனம் பரவலாக காணப்பட்டது. ஒரு தார மனம்னா ஒருவருக்கு, ஒரு ஆணுக்கு ஒரு பெண், அவ்வளோதான் திருமணம். அந்த கொள்கையில் இருந்தாங்க. பெண்கள் வந்து ஆண்களுக்கு இணையான வீரத்தை, ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வீரத்தில் வந்து சிறப்பு மிக்கவங்களாக இருந்தாங்க. அந்த காலத்து ராணிகள்லாம் வந்து கண்டிப்பாக வீரம் மிக்கவங்களாக இருந்தாங்க. அது இல்லாமல் அந்த நாட்டில் உள்ள பெண்களும் வீரம் மிக்கவங்களாக இருந்தாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த புறநானூறுன்னு ஒரு நூல் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, முதல் நாளில் போரில் வந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய தந்தையை வந்து இழந்தாள். இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவனை இழந்தாள். அவளுக்கு வந்து தந்தையை இழந்துட்டா, கணவனையும் இழந்துட்டா. ஆனால் அவள் வந்து சோர்வடையாமல் மூன்றாம் நாள் வந்து தன் மகனுக்கு நெற்றி திலகமிட்டு, நீ வந்து போர்க்களத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தாள். இதை வந்து புறநானூறு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் சங்க காலத்தில் பெண்கள் வந்து புலியை தங்களுடைய முரத்தால் அடித்து விரட்டிய செய்தியும் புறநானூறு வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். அந்த காலத்தில் வீட்டை நோக்கி புலி வந்ததுன்னா பயப்படாமல் அதை வந்து முரத்தால் அடித்து துரத்திய வீர பெண்களும் அந்த காலத்தில் இருந்தாங்க. இது வந்து புறநானூறு சொல்லுது. விடையளிக்க முயற்சி செய். தற்பொழுது தமிழர்களால் கொண்டாடப்படும் விழாக்களை பட்டியலிடுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்னென்ன விழாக்கள்லாம் கொண்டாடுறோமோ அதை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நீங்கள் எழுதுங்க. திருவிழாக்கள். சங்ககால தமிழர்கள் வந்து பல்வேறு திருவிழாக்களை கொண்டாடினாங்க. இப்போ நம்ம சொல்கிற தீபாவளி, பொங்கல், அப்படிலாம் கார்த்திகை, இதெல்லாம் சொல்கிற நிறைய விழாக்கள்லாம் கொண்டாடுறோம் தானே. அதே மாதிரி சங்க காலத்துலேயும் பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடினாங்க. அதில் முக்கியமாக கார்த்திகை, திருவாதிரை, அறுவடை திருவிழா, இந்த விழாக்கள் வந்து முக்கியமாக கொண்டாடக்கூடிய விழாக்கள் ஆகும். மிகவும் புகழ்பெற்ற இந்திர விழா புகார் நகரத்தில் கொண்டாடப்பட்ட செய்தியை பட்டினப்பாலை என்ற நூலில் உருத்திரங்கண்ணனார் கூறியுள்ளார். உருத்திரங்கண்ணனார்ன்ற ஒரு புலவர் வந்து பட்டினப்பாலை நூலில் இந்திர விழா அது எங்கே நடக்குன்னா புகார் நகரத்தில் அந்த செய்தியை வந்து சொல்லியிருக்கிறாரு. அறுவடை திருவிழா அப்படின்னா நம்ம இப்போ பொங்கல் சொல்கிறோமா இல்லையா, அதுதான் அறுவடை திருவிழா. அப்போ புது நெல்லை வந்து அறுவடை செய்து அந்த அரிசி வச்சு இந்த மாதிரி பொங்கல் விழா கொண்டாடுறோமா, அதுக்கு பேர் வந்து அறுவடை திருவிழான்னு சொல்லி பேர். அப்போ நம்ம வந்து சங்க காலத்தில் வந்து மக்கள் எவ்வளோ நல்லா மகிழ்ச்சியுடன் இருந்தாங்க, அந்த அரசர்கள் எப்படி பொறுப்போட மக்களை கவனிச்சுக்கிட்டாங்க, அங்குள்ள விழாக்கள், அங்கே உள்ள பெண்கள் எப்படி வீரமிக்கவங்களாக இருந்தாங்க, எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை வந்து நீங்கள் புத்தகத்தை பக்கத்தில் வச்சுட்டு இந்த வீடியோவும் பார்த்து முக்கியமான வரிகளுக்கு வந்து நீ அடிக்கோடிட்டு அதை நீங்கள் வந்து படிக்கணும். இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.